Safety first, Udayam best. Udayam face mask, 3 layers and reusable. உலக திரைப்பட தயாரிப்பில் கொடிகட்டி பறக்கும் இந்தியாவில்தான் ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட், மல்லுவுட் என திரைப்படங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு திரை அரசியலின் நாதத்தை மீட்டிக் கொண்டிருக்கின்றன. பாலிவுட்டில் யாரோ ஒருவரால் பணம் போடப்பட்டு யாரோ ஒருவர் படத்தை எடுத்து வெளியிடும் மர்மம் நிறைந்த திரை அரசியலில் எத்தனையோ தென்னிந்திய திரைக்கலைஞர்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏன் எதிர்த்து பேசும் பலர் திரையுலகில் இருந்தே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றனர். பாலிவுட் திரையுலகின் இந்த கண்ணுக்கு தெரியாத அரசியலை அண்மையில் அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். ஆஸ்கர் நாயகனுக்கே இந்த நிலை என்றால் வாய்ப்புக்காக பல்வேறு இடங்களின் கதவுகளை தட்டி வரும் கலைஞர்களின் நிலை என்ன என்பது யூகிக்க கூட முடியவில்லை. காலம் காலமாக செல்வாக்குடன் பாலிவுட்டில் கோலோச்சி இருப்பவர்கள் எடுக்கும் முடிவுகள்தான் திறமையும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கும் கலைஞர்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த தில் பெச்சாரா திரைப்படம் அண்மையில் OTTயில் வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இந்த படத்தின் நாயகன் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டார். தோனி திரைப்படத்தின் மூலம் இந்தியாவையும் தாண்டி சர்வதேச கவனம் பெற்றிருந்த சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அப்போது பாலிவுட் விஐபிக்கள் தன்னை இருட்டடிப்பு செய்வதாக தனது நண்பர்களிடம் சொல்லி வருந்தியிருக்கிறார் சுஷாந்த் எனவும் தகவல் வெளியானது. அத்துடன் பாலிவுட்டில் நிலவும் நெப்போட்டிசம் காரணமாகவும் மன அழுத்தம் காரணமாகவுமே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் இன்னும் அனலாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் பாலிவுட் திரையுலகில் வாரிசு அரசியல் நடைபெறுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டிய கங்கனா ரணாவத் வாரிசு அரசியலால் பலரது கனவுகள் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் வாய்ப்பு தேடும் பலர் உயிரை இழப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அற்ப லாபங்களுக்காகவும் ஈகோவுக்காகவும் சுஷாந்த் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் அவரை துன்புறுத்தியவர்கள் இதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கொந்தளித்தார். இந்த குற்றச்சாட்டு வெளிவந்த ஒரு வாரத்திலேயே மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பரபரப்பை பற்ற வைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். நல்ல படங்களை தாம் ஒருபோதும் தவிர்ப்பதில்லை என்றும் தம்மோடு கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு கும்பல் அவ்வாறு பரப்பி வருவதாகவும் கூறிய ஏ.ஆர். ரஹ்மான் தனக்கான வாய்ப்புகளை ஒரு கூட்டம் தடுத்து வருவதாகவும் கூறினார். ஏற்கனவே வாரிசு அரசியல் சர்ச்சை பற்றி எரிந்து கொண்டிருந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானின் இந்த குற்றச்சாட்டும் சேர்ந்து கொள்ள பாலிவுட்டில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது. இது குறித்து இயக்குனரும் நடிகருமான சேகர் கபூர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது, இழந்த பணத்தை மீட்டு விடலாம், ஆனால் சாதிப்பதற்கு கிடைக்கும் பொன்னான நேரத்தை ஒருபோதும் மீட்க முடியாது என கூறியது ஏ.ஆர். ரஹ்மானின் வருத்தத்தை பதிவு செய்யும் வகையில் அமைந்தது. ஏ.ஆர். ரஹ்மான் மட்டுமல்லாது ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் சிறந்த சவுண்ட் எடிட்டிங்குக்காக ஆஸ்கர் விருது பெற்ற ரசூல் பூக்குட்டியும் பாலிவுட் திரையுலகம் தன்னை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்த இருவர், அதுவும் ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர்கள் இருவர் இப்படி அடுத்தடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்தது பாலிவுட் திரைத்துறையை ஸ்பாட்லைட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இந்திய திரை இசையின் நவீன அடையாளமாகி போனவர் ஏ.ஆர். ரஹ்மான். ஒரே நேரத்தில் இரட்டை விருதுகளை குவித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் இசை புயல். எல்லா புகழும் இறைவனுக்கே. God is great. அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்க கூடாதே என்பதுதான் திரைப்பிரபலங்கள் சிலரின் கருத்து. ஆனால் என்ன செய்ய, தான் அமைதியாக இருப்பேன் என்று எத்தனை காலத்துக்குத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாமும் கொஞ்சம் கொந்தளித்துதான் பார்க்கலாம் என உள்ள குமுறலை கொட்டி தீர்த்து விட்டார் ஏ.ஆர். ரஹ்மான். பாலிவுட் குறித்த ஏ.ஆர். ரஹ்மானின் சர்ச்சை கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட பிரபல ஒளிப்பதிவாளர் நட்ராஜ், தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா குரூப்பிசம் இருக்கு என ஒரு குண்டை தூக்கி போட்டார். யாருக்கு என்ன கிடைக்கணுங்கிறத யாரோ நிர்ணயிக்கிறாங்க என்று கூறி பரபரப்பையும் பற்ற வைத்தார். ஒளிப்பதிவாளர் நட்ராஜின் இந்த ட்வீட்டை குறிப்பிட்டு பதிவிட்ட நடிகர் சாந்தனு, வாரிசு அரசியல் இங்கேயும் உள்ளது, அதே குழு அரசியல் நபர்கள்தான் நம்முடன் யார் வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள் என்று பதிவிட்டார். பாலிவுட் திரையுலகம் மட்டுமல்லாது ஹாலிவுட்டிலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்தது. இருப்பினும் பாலிவுட்டில் எழுந்திருக்கும் பிரச்சனைக்கு குரல்கள் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கின. பாலிவுட்டில் திறமை மிக்க கலைஞனை வளரவிடாமல் தடுப்பது கண்டிக்கத்தக்கது என தயாரிப்பாளர் KT குஞ்சுமோன் அறிக்கை வெளியிட, ஏ.ஆர். ரஹ்மானை பாலிவுட் புறக்கணிப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என மறுப்பு தெரிவித்தார் இயக்குனர் அம்ஷன் குமார். பாலிவுட்டில் பணியாற்றியதன் மூலமாகத்தான் ரஹ்மான் ஹாலிவுட்டில் இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார்.
இதை கேட்டு ரஹ்மான் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் எதிர்வினையாற்றத் தொடங்கினர். இந்த கருத்து மோதலில் அமைச்சர் SP வேலுமணியும் AR ரஹ்மானுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து பதிவிட்டார். AR ரஹ்மானுக்கு எதிராக பாலிவுட்டில் ஒரு கும்பல் செயல்படுவதும் வதந்தி பரப்பி வாய்ப்பை பறிப்பதும் கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்ட அவர், AR ரஹ்மானுக்கு எதிராக செயல்படுபவர்கள் பற்றி கூறியதை அறிந்து வருத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வட இந்திய கலையுலகம் தமிழ்நாட்டு பெண்மான்களை பேணும் அளவுக்கு ஆண்மான்களை ஆதரிப்பதில்லை, இரண்டுக்கும் உயிர் வாழும் எடுத்துக்காட்டுகள் உண்டு. ரஹ்மான், நீங்கள் ஆண்மான், அரிய வகை மான், உங்கள் எல்லை வடக்கில் மட்டும் இல்லை என பதிவிட்டு தனது ஆதரவை தெரிவித்தார் கவி பேரரசு வைரமுத்து. SA ராஜ்குமார், தினா உள்ளிட்ட இசையமைப்பாளர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்ததுடன் MS விஸ்வநாதன், ஏசுதாஸ், வாணி ஜெயராம் போன்றவர்களையும் பாலிவுட் திரையுலகம் தொடர்ந்து புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற குற்றச்சாட்டு எழுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் தமிழகம், ஆந்திராவைச் சேர்ந்த பலர் ஹிந்தியில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் திரும்பியது உண்டு. ஹிந்தியில் முன்னணி நடிகராக வந்திருக்க வேண்டிய கமல்ஹாசன் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக செய்திகள் உலா வந்த போதே பாலிவுட்டின் முகமுடி உடைய ஆரம்பித்தது. நாயகிகளை கவரும் நாயகனாகவும் உடற்பயிற்சியால் கட்டுடல் மிக்கவராகவும் திகழ்ந்த கமல் ஹிந்தி நடிகர்களுக்கு சவால் விடுபவராக இருந்தார். ஹிந்தி திரையுலகின் உச்ச நட்சத்திரங்கள் பலருக்கும் புலியை கரைத்ததாகவும் தகவல்கள் உலா வந்தன. கமல் வெற்றி படங்களை கொடுத்தாலும் அடுத்தடுத்த ஹிந்தி படங்களில் தொடர்ந்து நடிப்பதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாக இயக்குநர்கள் சிலரே கூற பாலிவுட்டின் முகம் வெளுக்கத் தொடங்கியது. உண்மையை சொல்வதென்றால் பாலிவுட் என்னும் கலை பொக்கிஷத்துக்கு பின்னால் மாஃபியா என்றொரு மர்ம பிரதேசம் உண்டு. அத்தனை எளிதில் யாருடைய கண்ணுக்கும் தெரியாத இந்த மர்ம பிரதேசம் தீர்மானிப்பதுதான் இந்திய சினிமாவாக இருந்தது. இந்த மர்ம பிரதேசத்தின் பிதாமகனாக இருந்தவர் மும்பை நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம். இந்தியாவே தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்த தாவூதின் கைகளில் புரண்ட கரன்சிகளில் பெரும்பான்மையானவை பாலிவுட்டை சேர்ந்தவை. ஆம், ஒரு தாதாவுக்கு எப்படி திரையுலகில் தொடர்பு என கேட்பதெல்லாம் வெகு சாதாரணமானவை. வட்டிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு தொழிலையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை பல படங்களில் பார்த்திருப்போம். அந்த ஃபார்முலாவைத்தான் அப்போது தாவூதும் செய்து கொண்டிருந்தார். சினிமாக்களுக்கு ஃபைனான்ஸ் தருவது, சினிமா பஞ்சாயத்துகளை செட்டில் செய்வது என படுபிசியாக இருந்தார். அதற்காகவே பல தயாரிப்பு நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன. இந்திய சினிமா என்றால் அது பாலிவுட் சினிமாதான் என்ற கட்டமைப்பை உருவாக்கியதன் மூலம் பெரும் பணம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு வழிவகுத்தது மாஃபியா கும்பல்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை சரிக்கட்டுவதற்கு பணத்தை பயன்படுத்துவார்கள். முடியாத பட்சத்தில் அதிகாரிகளை வளைக்க நடிகைகளை அனுப்புவார்கள். அதற்கும் மசியவில்லை என்றால் அப்புறம் துப்பாக்கிதான் பேசும். துப்பாக்கி முனைக்கு பயந்தே பலர் திரைத்துறையை விட்டு வெளியேறி இருந்த இடம் தெரியாமல் இருந்தனர். பணம் ஓரிடத்தில் இருந்து வருகிறது, படத்தை வேறொருவர் எடுக்கிறார், அது ஓடுகிறதா என்று பார்ப்பதல்ல தாதாக்களின் வேலை. அதனை மையமாக வைத்து அதைவிட பல கோடி மதிப்பிலான காரியங்களை செய்வதுதான் அவர்களின் வேலை. அதில் ஒன்றுதான் யார் யார் நடிக்க வேண்டும், யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எங்கேயோ அமர்ந்து கொண்டு தீர்மானிப்பதெல்லாம். அந்த வகையில் நேரடியாக கமல் நடிக்க கூடாது என பிரச்சனை எழவில்லை என்றாலும் கமலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மாஃபியா தேர்ந்தெடுக்கும் நடிகர்களுக்கு சென்றது. ஹிந்திக்கு சென்ற கமல் போன வேகத்தில் சில வெற்றிகளை கொடுத்துவிட்டு மீண்டும் தென்னகத்தை திரும்பி வந்துவிட்டார். 1980களில் கமல் நடிப்பில் வெளியான வறுமையின் நிறம் சிவப்பு, குரு, உல்லாச பறவை உள்ளிட்ட பல்வேறு படங்கள் கமல் எனும் நடிகனை நாயகனாக ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்திருந்தன. தனக்கென தனி ரசிகர்கள் வட்டத்தை கமல் கொண்டிருந்தார். இந்த தருணத்தில் தெலுங்கில் மரோ சரித்திராவில் நடித்திருந்த கமலுக்கு ஹிந்தியிலும் நடிக்க வாய்ப்புகள் வீடு தேடி வந்தன. அப்படித்தான் ஏக் துஜே கே லியே படத்தில் நடித்தார் கமல். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் LV பிரசாத் தயாரிக்க கமல் மற்றும் ரதி அக்னிஹோத்ரி, மாதவி உள்ளிட்டோர் நடித்து 1981ஆம் ஆண்டு வெளிவந்த படம் வெள்ளி விழா படமாக அமைந்தது. முதல் படத்திலேயே கமலை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தது ஹிந்தி திரையுலகம். ஆனால் அது நீடிக்கவில்லை. ஏக் துஜே கே லியேவின் வெற்றி கமலுக்கு அடுத்தடுத்த ஹிந்தி படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன. ராஜ் திலக், சனம் தெரி கசம், ஹே தோ கமல் ஹோ கயா, சாகர் போன்ற திரைப்படங்களிலும் கமல் நடித்தார். தென்னிந்திய நடிகரான கமலின் நடிப்பில் வெளியான அடுத்தடுத்த படங்களும் பெரும் வெற்றியை ஈட்டின. ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் கமல் ஹிந்தி திரைப்படங்களுக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஒரேடியாக தமிழ் படங்களில் கவனத்தை செலுத்த தொடங்க ஆரம்பித்து விட்டார். தொடர் வெற்றியை கொடுத்த கமல் ஏன் அடுத்தடுத்த ஹிந்தி படங்களில் நடிக்கவில்லை என்பதுதான் அந்த கேள்வி. இந்த விவகாரம் குறித்து சில ஆண்டுகளுக்கு பின்னர் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் கமல் திட்டமிட்டே பாலிவுட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்தார்.
அதன்படி அமிதாப்பும் கமல்ஹாசனும் இணைந்து நடித்த படத்தில் கமலுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்பட்டதால் அந்த படப்பிடிப்பையே அமிதாப் பச்சன் நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரையுலக புறக்கணிப்பு நேரடியாக முகத்தை பார்த்து சொல்லும் அளவுக்கு இருக்காது. வேண்டாம் என முதலில் முடிவு செய்து விடுவார்கள். அதன் பின்னர் திரையுலகமே குறிப்பிட்ட நபரை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு மோசமான காரணிகளை உருவாக்குவார்கள். அதன் பின் புறக்கணிப்பு தானாக நிகழ்ந்துவிடும். எவ்வளவு மோசமான திட்டம் இது என்று யோசித்தால், ஆம், மோசமான திட்டம்தான் என்று நமட்டு சிரிப்பு சிரிக்கும் கூட்டம் நிறைந்தது திரையுலகம். சாதாரண தயாரிப்பாளருக்கே இப்படி என்றால் தாவூத் இப்ராஹிமின் வழி எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்களும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பை வழங்குவதாகவும், திறமை இருந்தும் பலரை பல்வேறு காரணங்களை காட்டி புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்தியில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்களில் பெரும்பான்மையானவை ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் என்று கூறப்படுகின்றன. இதில் சிக்கியவர்களில் பழம்பெரும் பாடகி வாணி ஜெயராமும் ஒருவர். ஆனால் ஒருபோதும் அவர் இதனை வெளியில் சொல்லிக் கொள்ளவே இல்லை. வாணி ஜெயராம் முதலில் ஹிந்தியில் அறிமுகமான முதல் பாடலே பெரும் வெற்றியை தேடித் தந்தது. அதன் பிறகு ஹிந்தி திரையுலகம் புகழ்பெற்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரின் இசையிலும் வாணியின் குரல் ஒலிக்க தவறவில்லை. இந்த சூழலில்தான் அவர் ஹிந்தியை விட்டு தென்னிந்திய படங்கள் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார். ஹிந்தி சினிமாவில் அதிக வாய்ப்பு பெற்ற நீங்கள் ஏன் ஹிந்தி சினிமாவை விட்டு வெளியேறினீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த வாணி ஜெயராம் 1973 மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு தென்னிந்திய தயாரிப்பாளர்களிடம் இருந்து அதிக வாய்ப்பு வந்ததாகவும், ஹிந்தி சினிமாவை விட தென்னிந்திய சினிமாவே தனக்கு பிடித்தது என்றும் தெரிவித்தார். சென்னைக்கு குடிபெயர்ந்த பிறகே தேசிய விருதுகளை குவித்ததாகவும் நினைவு கூர்ந்தார் வாணி ஜெயராம். ஆனால் ஜெயதேவ் வர்மா இசையில் அவர் பாடிய பாடலை வெளியீடு செய்ய முடியாதபடி ஆஷா போன்ஸ்லே தரப்பினர் தடுத்ததாக சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் தமிழ் பாடல்கள் அதிகம் பாடத் தொடங்கினார். இதே பாகுபாடுதான் தென்னிந்தியாவை கொண்டாடும் பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியனுக்கும் காட்டப்பட்டது என கூறப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் ஹிந்தியில் அதிக பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த எஸ்பிபி ஒரு கட்டத்தில் தென்னிந்திய மொழியில் மட்டுமே பாடத் தொடங்கினார். கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பாலிவுட் நட்சத்திரங்கள் மட்டும் மோடியுடன் செல்ஃபி எடுக்க அனுமதிக்கப்பட்டதும் தென்னிந்திய கலைஞர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக எஸ்பிபி தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார்கள் அமீர் கான், ஷாருக் கான் பங்கேற்றனர். ஆனால் தென்னிந்தியாவிலிருந்து நட்சத்திரங்கள் பலர் அழைக்கப்படவில்லை என்ற புகாரும் முன்வைக்கப்பட்டது. இந்த இடத்தில் தென்னிந்திய திரைக்கலைஞர்களை பாலிவுட் புறக்கணிப்பதாக எடுத்துக்கொள்ளும் நாம் அங்கு வெற்றி பெற்ற சக கலைஞர்களை ஏன் மறந்துவிடுகிறோம் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அப்படி பாலிவுட்டில் பிரபலமான தென்னிந்தியர்களாக கவனிக்கப்படுபவர்களில் பெரும்பாலானோர் பெண்களாக இருக்கின்றனர். இந்திய சினிமாவை பொறுத்தவரை நடிகைகள் தான் மாநில மொழிகள் கடந்து வெகு சுலபமாக எல்லா இடங்களிலும் வெற்றி கொடி நாட்டி இருக்கின்றனர். சொக்க வைக்கும் அழகு, நிகரற்ற நடிப்பு என பல காரணங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது. வைஜெயந்தி மாலா, ஹேமமாலினி, ஸ்ரீதேவி, ஜெயபிரதா, ரேகா உள்ளிட்டோர் வரிசையில் வித்யா பாலன், அசின், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரும் இணைந்துள்ளனர். இவர்களில் பலர் பாலிவுட்டிலேயே செட்டில் ஆனவர்கள். ஆனால் நடிகர்களுக்கு இந்த வாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. என்னதான் வசன உச்சரிப்பில் கொம்பனாக இருந்தாலும் நடிகர்கள் பாடு திண்டாட்டம்தான். இயக்கத்திலும் ஒளிப்பதிவிலும் இசையிலும் தொழில்நுட்பத்திலும் தன் உழைப்பை கொட்டிக் கொடுக்கும் தென்னிந்திய திரைக்கலைஞர்கள் எண்ணற்றோர் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் குறித்து பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. காஜலுக்கும் அசினுக்கும் கைவரும் வாய்ப்பு ஏன் நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை. மம்முட்டி, மோகன்லால், சிரஞ்சீவி, ரஜினி என தென்னிந்திய நடிகர்கள் பாலிவுட் படங்களில் குறிப்பிட்ட அளவிலேயே நடித்திருப்பதும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கிறது. மொழி புரிதல் எனும் சிக்கல் ஏற்படாமல் ஒரே மொழியைச் சேர்ந்த கலைஞர்கள் பணியாற்றுவது இயல்புதான். ஆனால் திட்டமிட்டே ஒரு கலைஞரை புறக்கணித்துவிட்டு தெரிந்தவர் என்ற வகையில் ஒருவருக்கு வாய்ப்பை வழங்குவதைத்தான் பலரும் எதிர்க்கின்றனர். கடந்த காலங்களிலும் எல்.வி. பிரசாத், ராகவேந்திர ராவ், சி.வி. ஸ்ரீதர், ரவி நாகையா, டி.ஆர். ராமண்ணா உள்ளிட்ட தென்னிந்திய தயாரிப்பாளர்கள் பலர் ஹிந்தி திரைப்படங்களை தயாரித்துள்ளனர். பிரியதர்ஷன், மணிரத்னம், முருகதாஸ், விஷ்ணுவர்தன், ராகவா லாரன்ஸ், பிரபுதேவா என இயக்குநர்களும், நீரவ் ஷா, பி.சி. ஸ்ரீராம், நட்டி என ஒளிப்பதிவாளர்களும் வரிசை கட்டுகின்றனர். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பாலிவுட் நடிகர்களுக்கு இந்த வாய்ப்பை பெருமளவில் வழங்குவதில்லை. சூர்யா, தனுஷ், ராணா தத்துபதி, சித்தார்த், பிருத்திவிராஜ், மாதவன்,
சுதீப் என தென்னிந்திய நட்சத்திரங்கள் அவ்வப்போது ஹிந்தியில் தலை காட்டி வருகின்றன. ஆனால் அது நீடிப்பதில்லை. ஏன் என்பதற்கு விடை காண முயற்சிக்கும் போது ரஹ்மானின் குற்றச்சாட்டை கடந்து செல்ல முடியாது என்பதே நிதர்சனம். இதற்கு ஹிந்தி பேசும் முகம் இருந்தால் ஹிந்தியில் வெற்றி காண்பது எளிதாகிறது என பதில் வருகிறது. ஆனால் ஹிந்திக்கு அறிமுகமே இல்லாது திராவிட நிலத்திலிருந்து திரையுலகில் உச்சம் தொட்ட நடிகர் தனுஷ் நடித்த முதல் ஹிந்தி படமான ராஞ்சனா 100 கோடி வசூல் செய்தது. பாலிவுட்டில் இருந்து கிளம்பும் வாரங்களுக்கு இந்த வாரத்தை தவிடுபொடியாக்கி விடுகிறது. திறமை இருந்தால் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஊர் மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கொண்டாடவும் தவறியதில்லை. ராஞ்சனா, ஷமிதா 2 படங்கள் வெற்றி பெற்றதால் அடுத்த படத்தில் பார்த்து அடியெடுத்து வைத்திருக்கிறார் தனுஷ். இப்படி வெற்றி கதைகள் என்பதும் விரல் விட்டு எண்ணும் அளவிற்குத்தான் இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் புறக்கணிப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ், நகரத்தில் வாழ்ந்த தமிழர்கள் புறநகருக்கு சென்று விட்டனர், ஆனால் வட இந்தியர்கள் நகரங்களை ஆக்கிரமித்து விட்டனர் என கூறினார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் வீராங்கனை தமிழகத்தைச் சேர்ந்த வேலுநாச்சியார் என்பதை மறைத்து ஜான்சி ராணியை முன்னிலைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்த பாகுபாடு ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரஹ்மான் வரை தொடர்வதாகவும் வேதனை தெரிவித்திருந்தார். பாலிவுட் திரைப்படங்கள் பெரும்பாலும் சாதியத்தை உயர்த்தி பிடிக்கும் படங்களாகவே வந்திருக்கின்றன என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும். கதாநாயகர்கள் பெரும்பாலும் மேல்தட்டு வர்க்கத்தினராக சித்தரிக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் வெளிவந்த பெரும்பாலான ஹிந்தி படங்களில் நாயகர்கள் உயர் வகுப்பினராகவே இருந்தனர். அந்த நிலை அப்படியே நீடிப்பதைத்தான் அடுத்தடுத்து வரும் திரைப்படங்களும் உறுதிப்படுத்துகின்றன. பாலிவுட் திரையுலகில் பட்டியல் சமூக மக்களின் வாழ்நிலை குறித்த படங்கள் பெருமளவில் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கும் இதுவரை ஒருவரும் பதிலளித்ததில்லை. ஜீரோ திரைப்படத்தில் குள்ளமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் கதாநாயகன் என்னவோ உயர் சாதி இந்துவாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருந்தார். தனுஷ் ஹிந்தியில் அறிமுகமான ராஞ்சனா படத்தில் உயர்வர்க்க இளைஞராகவே அறிமுகம் செய்யப்பட்டார். தனுஷ் ஏன் உயர்வர்க்க இளைஞராக படத்தில் அறிமுகமானார் என்பதே தனுஷுக்கான ஹிந்தி அறிமுகத்தில் உள்ள அரசியலை புலப்படுத்துவதை ஒதுக்கிவிட முடியாது. பாலிவுட் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சில குடும்பத்தினரால் வாய்ப்பு தேடும் பலர் பாதிக்கப்படுவது உண்மை. அதில் மாற்று கருத்தில்லை. அதேபோல் திறமை வாய்ந்த தென்னிந்திய கலைஞர்களும் காலம் காலமாக புறக்கணிக்கப்படுவதும் மறுத்துவிட முடியாது. யாரும் திட்டமிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதில்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் மத ரீதியாகவும், இன ரீதியாகவும், சாதி ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்கிற வகையிலும் ஒவ்வொரு விதமாக புறக்கணிப்பை செயல்படுத்துமே எனில் அதனை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். அதைத்தான் ரஹ்மான் செய்திருக்கிறார். இதன் விளைவு என்னவென்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். Safety first, Udayam best. Udayam face mask, 3 layers and reusable.